இது சாதாரண காதல் கதை இல்லை. இதை கேட்கும் போது உள்ளம் அமைதியாகும், கண்கள் நனைக்கும். அப்படி ஒரு புனிதமான அன்பு. ஃபாத்திமா பின்த் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகள் மட்டும் இல்ல, ஒரு தியாகத்தின் உருவம், ஒரு பாசத்தின் நிழல். அவரை பார்த்தாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயம் மெலிதாகும். என் அம்மா மாதிரி என் மகள் என்று அவர் நேசித்தவர். அந்த அளவுக்கு புனிதமான ஒரு மனசு. அந்த மனசுக்குள் அமைதியாக இடம் பிடித்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் காதல் சத்தம் இல்லாதது. அவர் அன்பு வெளியில் காட்டாதது. ஆனா உள்ளுக்குள் மிக ஆழமா இருந்தது. ஒரு நாள் தைரியம் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யா ரசூலுல்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். அவரிடம் இருந்தது பெரிய செல்வம் இல்லை. ஒரு கவசம் மட்டும், அதையும் விற்று கொடுக்க தயார். அது காதல் இல்லையா? பணம் இல்லாத நிலையில் கூட மனசு மட்டும் உண்மையா இருந்தது. திருமணம் நடந்தது மிக எளிமையாக. ஆனா அந்த எளிமைதான் அந்த உறவின் அழகு. வாழ்க்கை தொடங்கியது. ஆனா அது சுலபமா இல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீர் தூக்கினாள், மாவு அரைத்தாள். கைகளில் காயங்கள், உடலில் சோர்வு. ஆனா உதடுகளில் ஒரே ஒரு வார்த்தை கூட இல்லை, எனக்கு கஷ்டம் என்று. ஏன்னா அது அன்பு. கஷ்டத்துல கூட விட்டு விடாத அன்பு. ஒரு நாள் அந்த சோர்வை பார்த்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமை கொடுக்கல, ஆனா ஒரு பொக்கிஷம் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. அந்த திக்ர், அந்த வார்த்தைகள் அவர்களின் சோர்வை அமைதியாக மாற்றியது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒருபோதும் கோபமா பேசல, ஒருபோதும் காயப்படுத்தல. அவர் அன்பு செயல்களில் தெரிந்தது. அவர்களுடைய வீடு பெரியதா இல்ல, ஆனா அந்த வீட்டில் இருந்த அன்பு உலகத்தை விட பெரியது. இந்த கதையின் உண்மை என்ன தெரியுமா? காதல் என்பது நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லுவது இல்ல. காதல் என்பது சிரமத்திலும் கைவிடாதது, எளிமையிலும் சந்தோஷமா இருப்பது, அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசிப்பது. இதுதான் உண்மையான காதல். சத்தம் இல்லாதது, ஆனா மிக ஆழமானது.